ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் மாயாவை பற்றி நல்ல விதமாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ மாயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மாயா, என்னை மன்னிச்சிரு மாயா, நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ தூரம் செய்திருக்கிற, ஆனால் ஒன்றை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனே, வாங்க நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது கதிர் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ ஜானகி ரகுராமை பார்க்குறாங்க. என்னங்க, கதிர் மேலேயும் எந்த தப்புமே கிடையாது, இதுக்கு மேலேயும் நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் எதுக்குங்க தனியாக இருக்கணும், அவங்க மட்டும் எதுக்காக நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு தனியாக இருக்கணும், அவங்களையும் கூப்பிடுங்க நம்மளோடையே, நீங்கள் கூப்பிட்டாக்கி தான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே ரகுராம் பார்த்தோம்னா கதிர் பக்கத்தில் வரவும், உடனே கதிர் உடனே அவங்க ரகுராம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ நீ எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, உண்மையை சொல்லப்போனால் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டே நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ரகுராம் சொல்லவும், இது கேட்டதுமே கதிர் அவங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஆமாம் கதிர், என் பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்குற, ஆனால் உன்னை பற்றி தான் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நீங்களும் என் கூடயே வரணும் அப்படிங்கவும் தானா ஓடி அவங்க ரகுராமை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க கண்கலங்குறாங்க. எதுக்கு தானே அழுற அப்படின்னு சொல்லும் போது உடனே ரகுராம் கிட்ட தானா சொல்கிறாங்க, அப்பா நான் உங்கள் பேச்சை மீறி போனேன்னு நினைக்காதீங்கப்பா, கதிர் ரொம்பவே நல்லவன், அதனால தான்மா நான் அவனை புரிஞ்சுக்கிட்டனால தான் அவங்க கூட நான் போனேனே தவிர மற்றபடி உங்கள் பேச்சை மீறி நான் என்றைக்குமே நடக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லவும், என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதாம்மா, ஆனால் என்னுடைய கோவம் தான் அது எல்லாத்தையுமே கண்மறைச்சிருச்சுது, அதனால ஒன்று நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம், வாங்க நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே குடும்பத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதை புவனேஸ்வரியும் பசுபதி தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்களா, எப்படி ரகுராமையும் ஜானகியும் பிரிக்கணும்னு சொல்லி நினைச்சோன்னோ, ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே தவிடு பொடி ஆகிடுச்சுது. எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பி போறியா, உங்களை எப்படி நான் சந்தோஷமா நான் இருக்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி கோபத்தோட பேசவும், இப்போ பசுபதினு சொல்றாங்க, ஆமா தங்கச்சி, நம்மளுக்கு இருந்த ஒரே வாரிசை உள்ள அனுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாம் குடும்பத்தோட சந்தோஷத்தோடு அங்கே போறாங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் ஜானகி எல்லாருமே வீட்டுக்கு வரவும், உடனே அவங்க ரகுராம் அம்மா பத்மா கிட்ட சொல்றாங்க, ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா, ஜானகிக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கவும், உடனே பார்த்தோம்னா அவங்க ஜானகிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்றாங்க, அம்மா நீங்க இன்னொரு ஆளுக்கும் நீங்க ஆரத்தி எடுக்கணும் அப்படிங்கவும், யாரு ரகு அப்படிங்கிறாங்க, மாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், உடனே மாயாவுக்கு தம்மா நீங்க ஆரத்தி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த குடும்ப மான மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்தினது மாயா தான் அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே பத்மா அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, இங்க பாரு பத்மா, நீ இந்த விஷயத்துல தலையிடாத, மாயா மாதிரிக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு நம்மளுக்கு கிடைச்சதுக்கும் உனக்கு மருமகளா கிடைச்சதுக்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னன்னு அப்படிலாம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாம அமைதியா இருக்க மாட்டியா அப்படிங்கவும், உடனே மணி சொல்றாங்க, பாத்தியா பத்மா, நம்ம மருமகளை எந்த அளவுக்கு ரகுராம் மச்சா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நீயும் சீக்கிரத்திலேயே புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எல்லாரும் மாயா பக்கம் திரும்பிட்டீங்களா, எல்லாத்தையும் வளைச்சு போட்டுட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா கோவத்தோடு அங்கே இருக்கவும், அப்போ பார்வதியும் சாருவும் சொல்கிறாங்க, என்னத்தை இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, அவளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க, இது என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல, அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்மா இருக்கிறாங்க. அப்போ சாரு சொல்கிறாங்க, நான் அப்பாவுக்கு போய் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சாரு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா உடனே கொஞ்சம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுராம் பார்த்தோம்னா மாயாவையும் சீனியும் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு அவங்க ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க. அதே மாதிரிக்கு கதிரையும் தனாவையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கும் ஆரத்தி எடுக்க சொல்லவும் 4 பேருக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ணா, நீ தனாவையும் கதிரையும் எதுக்காக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அப்படிங்கும்போது, இங்கே பாரு, என் பொண்ணை நான் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், அது மட்டும் இல்லை என் பொண்ணு மாப்பிள்ளையும் தான் நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, கதிரை மாப்பிள்ளையை என்னை ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லவும், ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு பேசாம போறியா இல்லையா, இன்னைக்கு நம்ம வீட்டில் விருந்து சாப்பாடு ரெடி பண்ணு, அந்த வேலையை போய் பாரு அப்படின்னு ரகுராம் சொல்லவும், இது கேட்டதுமே பத்மா எரிச்சலோட வராங்க. இங்கே என்ன நடக்குன்னே தெரியலையே, என் பையனையும் அதாவது இந்த மாயாவையும் சேர்த்துல வச்சிருக்காரு எங்க அண்ணன், அது மட்டுமா இந்த கதிரியம்னா திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு, என்ன நடந்துச்சுன்னே அங்கே தெரியல அப்படின்னு சொல்லி பத்மா குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இதில் வரை உங்களுக்கு விருந்து சாப்பாடு வேலை ரெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா ஜானகி அவங்க 4 பேரையும் நேராக சாமி கும்பிட அழைச்சிட்டு போகிறாங்க. மாயா, தானா நீங்கள் 2 பேரும் விளக்கேற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் விளக்கேற்றுறாங்க. என் பிள்ளைங்க இப்படி தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன், என் 2 பொண்ணுங்களும் அவங்க நல்லபடியாக இருக்கணும், அவங்க புருஷனோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரிக்கு அவரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இது எல்லாமே இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி தனாவையும் மாயாவையும் பிடிச்சி அவங்க 2 பேருக்கும் முத்தம் கொடுத்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு போல் நீங்கள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ரகுராமும் சொல்கிறாங்க, நான் உங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டான்னு சொல்லி நான்
நான் வந்து எப்படி ஒதுக்கி வச்சிருந்தேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு ரகுராமோட அம்மா சொல்றாங்க, ரகு உன் முகத்துல இன்னைக்கு தான் சந்தோஷம் தெரியுது, நீ சந்தோஷமா இருந்து சிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது, இன்னைக்கு தான் உன் முகத்துல சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுவோட அம்மாவும் சொல்லவும் அப்ப ரகுவும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜானகிட்ட சொல்றாங்க, பாரு ரகுராம் முகத்துல இன்னைக்கு தான் சிரிப்பு தெரியுது, இன்னைக்கு தான் இந்த குடும்பமே வந்து கலகலப்பா இருக்குது, இந்த குடும்பத்துல வந்து ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டு இருந்தது, இன்னைக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்திருக்கு அப்படிங்கவும் அப்ப ஜானகி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி தான், அவ தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா அமைஞ்சிட்டா, அவ இன்னைக்கு வந்து அவளுடைய கதையை முடிஞ்சு போச்சுல அப்படிங்கும்போது அப்ப வந்து மாயா சொல்றாங்க, இல்ல பெரியம்மா அவ கதை முடியல, அவ கண்டிப்பா திரும்பி வருவா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற மாயான்னு கேட்கும்போது ஆமா பெரியம்மா அவ கண்டிப்பா திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.